அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கங்கள். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைந்து நாளை வரக்கூடிய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனின் திருவடி கமல மலர்பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு சிறிய கதையோடு ஆரம்பிப்போம். ஒரு கிராமத்தில் கடவுள் நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவர் இருந்திருக்கார். பயங்கரமான கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையான ஒரு பக்தர். கடவுள் பக்தர்னா அவர் தான். எல்லாரும் கடவுள்லாம் இருப்பார். இப்போ கடவுள் நம்பிக்கை, இப்போ இவ்வளவு நம்பிக்கை இருந்தவர் அந்த கிராமத்தில் ஒரு நாள் உள்ள தண்ணி வந்துருச்சு. கிராமத்தை அழித்து கொண்டு போகிற அளவுக்கு தண்ணி வருது. இப்போ வர போகிறா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஐயா பெரியவர், ஒரு வயசானவராக இருக்கார் அப்படின்ட்டு, வாங்க போயிடலாம், தண்ணி வந்து எல்லாத்தையும் அழிக்க போகுது அப்படின்னு. இல்லை நான் கடவுளை என்னை காப்பாற்றுவார், நீங்கள் எல்லாம் போங்க, நான் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு. சரின்ட்டு அப்போ அவங்க போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகப்போகுது, பழையபடி இடுப்பளவு தண்ணி வந்துடுது. வந்த உடனே அப்போ படகுல வர்றாங்க. படகுல வர்றவங்க சொல்கிறாங்க, ஐயா படகுல ஏறுங்க ஐயா, ஏன்னா அழிய போகுது போல் தெரியுது, அதனால் வாங்க போயிடலாம் அப்படின்னு. இல்லை ஏன்னா கடவுள் காப்பாற்றுவார், நீங்கள் வந்து போங்க, நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற. சரின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்படியே நேரம் ஆக 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 கழுத்துக்கிட்ட வந்துடுது தண்ணி, வந்து கழுத்துக்கிட்ட வந்து மண்டை போட்டு பிடிக்க போகுது. அங்கேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து ஒருத்தர் கயிறை கொடுக்குறாரு, ஏறி வந்துடுங்க, மேலே போயிடலாம், காப்பாற்றிடுவோம், வாங்க, இப்போ உயிர் போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறார். நான் வரல, ஏன்னா கடவுள் இருக்கார், கடவுள் காப்பாற்றுவார், நான் கடவுள் நம்பிக்கையான ஆள், நான் கடவுள் தீவிரவாதி, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு அவங்களும் போயிடுறாங்க. அப்போ அப்படியே கழுத்துக்கு மேலே வந்தது, தலைக்கு மேலே வந்து அப்படியே உயிரை இழந்துடுறாரு. உயிர் போயிடுச்சு. உயிர் போனோன்னே இறைவனடி போயிடுறாரு. இறைவனடிகிட்ட போயிட்டு அங்கே போய் கடவுள்கிட்ட பண்ணுறாரு, சொல்கிறாரு, நான் இவ்வளவு பக்தனாக இருக்கேன், கடவுள்னால் என்னென்ன தெரியாது, அவங்கெல்லாம் நல்லா தப்பிச்சிருக்கிறாங்க, நான் என்ன நேரமும் சதா கடவுள் கடவுள் கடவுள்னு இருப்பேன், கடவுள் நம்பிக்கை அதிகமான ஆள், என்னுடைய உயிர் இப்படி போயிடுச்சு, என்னை காப்பாற்றலையே நீ அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, உன்னை காப்பாற்றலைன்னு நீ எதை வச்சு சொல்கிற, நான் உனக்கு 3 விதமான சான்ஸ் கொடுத்தேன். முதல்ல வந்து ஒரு நபரை அனுப்பிவிட்டு வந்துடுன்னு கூப்பிட்டு பண்ணு, மக்களோட கூப்பிட்டாங்க, வரல. ரெண்டாவது படகுல அனுப்பிவிட்டேன், அதுக்கும் நீ வரல. ரெண்டாவது ஹெலிகாப்டரில் அனுப்பிவிட்டேன், அதுக்கும் வரல. கடவுள் வந்து நேரடியாக எப்படி வருவார்னு உனக்கு முதல்ல அதை உணர்ந்தியா? இந்த மாதிரி ரூபத்தில் தான் கடவுள் வருவார். அதனால் சிந்தனை வேணும். கடவுள் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, சிந்தனை வரணும். கடவுள் எதை எப்படி செய்வார், எந்த நேரத்தில் எப்படி செய்வார், எதில் இருக்கிறார், எதில் இல்லை அப்படிங்கிற சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியது ஒரு குட்டி கதை. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க ஜோதிடம் பார்க்கலாம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.